ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன குபேரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா இருக்காரு. படத்தோட இன்னொரு ஹீரோ நாகார்ஜுன் சிஐடி ஆபீசரா இருக்காரு. இவர் ஒரு மினிஸ்டருக்கு எதிரான கேஸ்ல இன்வால்வ் ஆனதுனால அந்த மினிஸ்டர் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நாகார்ஜுனாவுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்காரு. நாகார்ஜுனாவை ஒரு குரூப் அவங்களோட சுயநலத்துக்காக ஜெயில இருந்து வெளியே கொண்டு வராங்க. அதே குரூப் பிச்சைக்காரனா இருக்கிற 4 பேரை பணக்காரனா மாத்துறாங்க. எதுக்கு அந்த குரூப் பிச்சைக்காரனை பணக்காரனா மாத்துறாங்க, அந்த 4 பிச்சைக்காரங்களுக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, கடைசியா அந்த வில்லனை தனுஷ் பழிவாங்கினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பிச்சைக்காரன் கேரக்டர்ல பக்காவா நடிச்சிருக்காரு. அவரோட நட உட பாவனை, டைலாக் டெலிவரி எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமா இருக்கு. படத்தோட இன்னொரு ஹீரோவான நாகார்ஜுன் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சட்டில்டா சூப்பரா பண்ணிருக்காரு. ஹீரோனி ராஷ்மிகா படத்தோட கதைக்கேத்த ஹீரோனியா நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் போகுது. படத்துல பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓகேவா காமிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் பெரிய மைனஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வர ஓரளவு போர் அடிக்காம ஸ்கிரீன் பிளே கொண்டு போறாங்க. பட் செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல தேவையில்லாம நிறைய சீனை எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல உள்ள நிறைய சீனை நம்ம முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கிறதுனால படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது. படத்துல லாஜிக் மீறல் ஓவரா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா, படத்தோட ஒரு சீன்ல தனுஷ் ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே குதிப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. படத்துல உள்ள சில கேரக்டரை ஒழுங்காவே டிசைன் பண்ணல. குறிப்பா சொன்னா, வில்லனோட கேரக்டரே சரியில்லை. லாஸ்ட்ல வில்லனை ரொம்ப டம்மி ஆக்கிட்டாங்க. இந்த படத்தை சேகர் கமுலா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.